அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் அதிகமாகவே போயிட்டுருக்கு. குறிப்பாக ரேஷன் அரிசி கட் அப்படிங்கிறது தான். பொதுவாக உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சேவையை நீங்கள் கட்டாயம் பதிவு செஞ்சுருக்கணும்னு சொல்லி எல்லாருடைய ரேஷன் கார்டுக்கும் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. அதை நீங்கள் செய்யலை அப்படின்ற பட்சத்துலேயும் சரி, அதே மாதிரி இந்த ஏஏஒய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடியவங்களுடைய ரேஷன் அட்டைக்கும் ஒரு சில விதிமுறைகள் அப்படிங்கிறதும் புதிய அறிவிப்புகள் அப்படிங்கிறதும் கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாத்த விட புதிய ஜாக்பாட் அறிவிப்புகளும் ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு வந்திருக்கு. இதை பற்றின எல்லா விஷயங்களையும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை மட்டும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்க தகவல் அப்படிங்கிறது உங்களுடைய ரேஷன் அட்டையில் சில திருத்தங்கள் செய்கிறதுக்கும் சில மாற்றங்கள் செய்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அரசு தரப்பில் வரக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள், இலவசங்கள், சலுகைகள் அண்ட் மத்திய கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய பயிர்க்கடன் தள்ளுபடி அண்ட் மேற்கொண்ட நிறைய சலுகைகள் அப்படிங்கிறது கிஷான் கார்டு இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கார்டு வச்சுருக்கக்கூடிய குறிப்பாக வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏஏஒய் ரேஷன் வகை அந்த அட்டைதாரர்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான செய்தி தான். நீங்கள் ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் பொருட்கள் எல்லாமே வாங்குவீங்க. அரிசி கொடுக்குறப்ப உங்களுக்கு அரிசி கம்மியாகவோ இல்லை உங்களுக்கு அரிசி இல்லைன்னோ சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றின விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். குறிப்பாக நீங்கள் ஏஏஒய் ரேஷன் அட்டை வச்சுருக்கீங்க, மாதம் 35 கிலோ அரிசி வாங்கிட்டுருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கான மெயினான தகவல் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்குது. கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயமும் இருக்குது. ஆகஸ்ட் மாதத்தில் நம்மளுக்கு நிறைய மாற்றங்கள், புதிய சலுகைகள் அப்படிங்கிறதும் கொண்டு வந்திருக்காங்க. இதை நீங்கள் மறந்தும் ஸ்கிப் பண்ணுறதுனால நிறைய விஷயங்கள் நீங்கள் தவற வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது ரூல்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னடா ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ரேஷன் கடைகளில் தகுதியான ஆட்களுக்கு தான் பொருட்கள் எல்லாமே போகுதா, இல்லை வேற யாராவது போலியான கார்டுகளை வச்சு அவங்க வந்து ரேஷன் பொருட்களை வாங்குறாங்களா அப்படின்றத அரசு கண்காணிக்கிறதுக்காக ஒரு புதிய தொழில்நுட்பம் அப்படிங்கிறது, அதாவது ஒரு புதிய சட்டம் அப்படின்னு சொல்லலாம், மாற்றம்னு சொல்லலாம், இது கட்டாயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் இகேஒய்சி அப்படிங்கிறது. இந்த இகேஒய்சி அப்படிங்கிறது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது தான். அதே நேரத்தில் மாதம் மகளிர் உரிமை தொகை நீங்கள் வாங்கணுன்னாலும் இந்த இகேஒய்சி அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் செஞ்சுருக்கணும். ஏன்னா எல்லா அரசு சார்ந்த சலுகைகள் அண்ட் ஏதாவது அறிவிப்புகள் வருது. இப்போ பொங்கல், தீபாவளி இது எல்லாத்துக்கும் ஏதாவது சலுகைகள் உங்களுக்கு கொடுக்குறாங்க, பணத்தொகை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் மாதம் இல்லை வருஷம் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இத்தகைய சேவையை கட்டாயம் நீங்கள் வந்து பூர்த்தி செஞ்சுருக்கணும். அப்படி பூர்த்தி செஞ்சால் தான் உங்கள் கார்டு அப்படிங்கிறது எலிஜிபிள் அப்படிங்கிறது. இல்லை அப்படின்னா உங்கள் கார்டு எலிஜிபிளாக இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய இகேஒய்சி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ரேஷன் அட்டையில் கைரேகை பதிவு நீங்கள் செய்யலை அப்படின்னா இது பிற்காலத்தில் வந்து ரேஷன் கார்டு தடைபடுறதுக்கோ இல்லை ரேஷன் பொருட்கள் வந்து வழங்காமல் விடுறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அரசு தரப்பில் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த சேவை அப்படிங்கிறது நிறைய மாவட்டங்களில் கட்டாயமாக்கப்பட்டு அந்தந்த ஊர்களுக்கு அங்கங்கே இருக்கக்கூடிய ரேஷன் ஊழியர்கள் வந்து நேரடியாக சென்று இந்த ரேஷன் பதிவு, அதாவது கைரேகை பதிவை நேரடியாக செஞ்சுட்டு தான் இருக்காங்க. உங்கள் ஊர் சைடில் உங்கள் வட்டாரங்களில் உங்களுடைய ரேஷன் கடையில் டெய்லி நீங்கள், அதாவது மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் போவீங்கள்ல, அங்கே போகிறப்போ உங்களுடைய ரேஷன் ஊழியர் அப்படின்றவங்க இந்த மாதிரி கைரேகை இருக்குது கட்டாயம் அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்றத கேட்டுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில மாவட்டங்களில் ஜூலை 31க்குள்ளே இதை முடிச்சாகணும்னு கட்டாயப்படுத்தியிருக்காங்க. ஆனால் பல மாவட்டங்களில் இப்போ ஆகஸ்ட் 31க்குள்ளே நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த தேதி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான். எல்லாருமே இகேஒய்சி அப்படின்றத நீங்கள் பண்ணியிருக்கணும். குறிப்பாக இதை வந்து இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் இப்போ 5 பேர் இருக்கீங்க. 5 பேர் இருக்கிறதுல ஒரு ஆள் மட்டும்தான் மாதம் போய் ரேஷன் பொருள் எல்லாம் வாங்குவீங்க. மிச்சம் 4 பேர் அப்படின்றவங்க கைரேகையை வைக்காமல் இருப்பாங்க. அந்த 4 பேர் இருக்காங்களா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதே மாதிரி நிறைய பேர் இறந்தவங்களுடைய அந்த பெயர்களை நீக்காமலே இருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தான் இந்த இகேஒய்சி அப்படிங்கிறது. நீங்கள் மாதம் ரேஷன் பொருள் வாங்குறீங்க, உங்கள் கைரேகை வச்சு வாங்கிட்டீங்க. உங்கள் வீட்டில் ஒரு ஆள் வந்து உங்கள் பையனோ இல்லை உங்களுடைய வீட்டில் பையன், மருமக எல்லாரும் ஃபேமிலியோட வெளியில் இருக்காங்க, இல்லை படிப்புக்காக என் பையன் வெளியில் இருக்கான், என் மக வெளியில் இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கேட்டகரிஸில் இருப்பீங்கள்ல. இந்த மாதிரி வெளியூரில் இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கீங்க. அப்பா, அம்மா, அண்ணா 3 பேர் வந்து நீங்கள் வந்து கைரேகையை முடிச்சிட்டிங்க. ஆனால் இன்னும் உங்களுடைய 2 தங்கச்சி முடிக்கலை, இல்லை அப்படின்னா என் தம்பி முடிக்கலை, இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா,
உங்க பையன் இல்ல அப்படின்னா, யாரா இருந்தாலும் சரி, யார் வெளியூர்ல இருக்காங்களோ, உங்க ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, உங்க மாமனார், மாமியாரா இருந்தாலும் சரி, இல்ல நீங்களாவே இருந்தாலும் சரி, நீங்க வெளியூர்ல இருக்கிறீங்க, ரேஷன் பொருள் எப்பவும் வாங்க வேண்டிய கடையிலேருந்து ரொம்ப தொலைவா இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில, உங்களுக்கு அருகில எந்த ரேஷன் கடை இருக்கோ, அங்க போய் இந்த இகேஒய்சி அப்படிங்கிற இந்த கைரேகை பதிவ நீங்க செஞ்சுக்கலாம். இது அரசு நம்மளுக்கு குடுத்துருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சலுகை. இதில ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். என்ன தெரியுமா? வெளிநாட்ல இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் வெளியில வேலை பார்க்குறாங்க. எங்க அப்பா வெளியில வேலை பார்க்குறாங்க. அவங்களுடைய கைரேகைனா நாங்க என்ன பண்றதுன்னு கேட்பீங்க. அதுக்கு இப்பைக்குன்னு எதுவும் பண்ண முடியாது. அவங்க என்னைக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் இந்தியா வர்றாங்களோ, அப்பைக்குன்னு நீங்க அவங்களோட கைரேகைய பதிவு செஞ்சுக்கோங்க. ஏன்னா ரேஷன் பொருட்கள் அப்படிங்கிறது மாசம் மாசம் ஒருத்தர் மட்டுமே போய் வாங்கிட்டு இருக்கிறதுனால, மிச்சம் 4 பேர் இருக்காங்களா இல்லையான்றதே தெரியாது இல்லையா? ஒரு குடும்பத்தில இத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மாசம் மாசம் கரெக்ட்டா அரசு சலுகையா எல்லா மானிய பொருட்களும் போகணும் அப்படின்ற காரணத்துக்காகவும், போலியான ரேஷன் கார்டு நெறைய இருக்கு. அதே மாதிரி ஒரு நபர் தான். ஆனா 2 ரேஷன் கார்டுல அவங்க பேர் இருக்கும். இல்ல ஒரே வீட்ல 2 ரேஷன் கார்டு அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய குளறுபடிகளை சரி செய்றதுக்காக தான் இந்த முயற்சி அப்படிங்கிறது. குறிப்பா இந்த உயர்த்தப்பட்ட மதிப்புமிகு மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு ரூ. 2,500 வாங்குறதுக்கு இதுவும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக. இது மெயினான முதல் அறிவிப்பு அப்படிங்கிறது. 2வது அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஜாக்பாட் அறிவிப்புனே சொல்லலாம். முன்னாடினா நம்மளுக்கு வந்து ரேஷன் பொருள் எல்லாம் நம்மளுக்கு குடுக்குறாங்கன்னா, அது சரியான வெயிட்ல இருக்காது. இப்போ 1 கிலோ இருக்கு அப்படின்னா, அது 900 கிராம் தான் இருக்கும். அதுவே வந்து உங்களுக்கு 16 கிலோ அரிசி அப்படின்னா, அது 15 கிலோ இருக்கும், 14 கிலோ இருக்கும். இந்த மாதிரியான நெறைய இடத்துல நெறைய ரேஷன் கடைகள்ல இருந்து குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது கவர்மெண்ட்க்கு போயிட்டே தான் இருந்தது. இதை சரி செய்கிற விதமா தான் கவர்மெண்ட் இப்போ புதிய அப்டேட் அப்படின்றத கொண்டு வந்திருக்கு. எல்லாருக்குமே எந்தவித வேறுபாடும் இல்லாம, அதில எந்தவித குறைபாடும் இல்லாம, எடையில எந்தவித குறைபாடும் இல்லாம எல்லாருக்குமே பேக்டு ஐட்டத்தில நம்மளுக்கு வந்து இனிமேலேருந்து ரேஷன் பொருட்கள் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. 1 கிலோ பருப்பா இருந்துச்சுன்னா, பேக் பண்ணி எப்படி கடையில நம்மளுக்கு பேக் பண்ணி ஒரு பாக்கெட்ல குடுக்குறாங்களோ, அதே மாரி குடுப்பாங்க. இந்த செயல்முறை அப்படிங்கிறது போன ஆட்சியிலேயே உங்களுக்கு சேலம் மாவட்டத்தில ஒரு சில ரேஷன் கடைகள்ல இத அமல்படுத்தினாங்க. அமல்படுத்தி மக்கள்ட்ட இது முன்கூடியே பரிசோதனை முறையில அனுப்பிச்சிருக்காங்க. அனுப்பிச்சு மக்கள்ட்ட வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால, பருப்பு, சர்க்கரை, அதே மாரி பாமாயில் இது எல்லாம் நல்லா பேக் பண்ணி அனுப்புறதோட, இனிமே அரிசியும் சேர்த்து பேக் பண்ணியே குடுத்துடலாம். இந்த மாதிரியான நடவடிக்கைகள் அப்படின்றதும் எடுக்கிறதுக்கு இந்த தாவேகா அரசு அப்படிங்கிறது நெறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த கட்டங்கள்ல உங்களுக்கு பேக்டு ஐட்டமாவே உங்களுடைய அனைத்து ரேஷன் பொருட்களும் உங்களுக்கு வந்து சேரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. 3வது அறிவிப்பு என்னன்னா, கடின உழைப்பு அதே மாதிரி வயசு முதிர்வு காரணமா நம்ம தாத்தா, பாட்டிக்குனா கைரேகை அப்படிங்கிறது ஒழுங்கா விழுகாது. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு கைரேகை விழுகாம ரொம்ப நேரமா ரேஷன் பொருட்கள் வாங்குறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் கடின உழைப்பு காரணமா நெறைய நம்மளோட அம்மா, அப்பாவுக்கே அந்த கைரேகை அப்படிங்கிறது தேஞ்சு போய் அது வந்து கைரேகை விழுகிறதுல ரொம்ப சிரமப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இதனால பொருட்கள் வாங்குறதுல ஏற்படக்கூடிய தாமதம் அண்ட் நேர விரயத்தை குறைக்கிறதுக்காக கவர்மெண்ட்ல இருந்து ஃபேஸ் ரெகக்னைஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய, எப்படி நம்ம மொபைலில் வந்து நம்மளுடைய ஃபேஸை காமிச்சு நம்மளோட லாக் திறக்கிறோமோ, அதே மாதிரி நம்மளுடைய ஃபேஸை காமிச்சு நம்மளுடைய விவரங்கள் எல்லாமே துல்லியமாக அறியப்பட்டு யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ பொருட்கள் போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி போகும். இந்த ஃபேஸ் ரெகக்னேஷன் அப்படின்ற இந்த மெத்தட் மூலியமாக தேவையில்லாத போலி ரேஷன் கார்டுகளையும் கண்டுபிடிக்க முடியும். தேவையில்லாமல் அதிக பொருட்கள் அனைத்து நபர்களுக்கும் போகிறதையும் தடுக்க முடியும். அடுத்த அறிவிப்பு அப்படிங்கிறது அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படின்ற அந்த கார்டு வச்சுருக்கோங்க, அதாவது ஏஏஒய் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்டு வச்சுருக்கவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம ரேஷன் கார்டில் என்னென்ன வகை இருக்குது அப்படிங்கிறதே இங்கே நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. மெயினாக ஒரு 5 வகை ரேஷன் கார்டு இருக்குது. என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய், என்பிஹெச்ஹெச்எஸ், என்பிஹெச்ஹெச்என்சி அப்படிங்கிறது. இந்த 5 ரேஷன் கார்டு தான் நார்மலாக ரேஷன் வகை அப்படிங்கிறது. இதில் 3 ரேஷன் கார்டு ப்ரியாரிட்டியாக இருக்கும், அதாவது முன்னுரிமைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ரேஷன் கார்டு என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் அப்படிங்கிறது. இதுதான் கிராமப்புறங்களில் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். என்பிஹெச்ஹெச் அப்படிங்கிறது நான் ப்ரியாரிட்டி ஹோல்டர்ஸ் அப்படின்றவங்க. இவங்களுக்கு வந்து 16 கிலோ அரிசி கிடைக்கும். அண்ட் இது இல்லாமல் ரேஷன் பொருள் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி பிஹெச்ஹெச் அப்படின்றது ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர் அப்படிங்கிறவங்க. இவங்களுக்கும் ரேஷன் சார்ந்த எல்லா பொருளும் கிடைக்கும். ஏஏஒய் அப்படிங்கிறது அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே இவங்களுக்கு எல்லா வகையான ரேஷன் பொருளும் கிடைக்கும். குறிப்பாக இவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லி 35 கிலோ அரிசியும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த 3 ரேஷன் கார்டுக்கும் மெயினான பங்கு அப்படிங்கிறது அரசாங்கம் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்கு. இது இல்லாமல் என்பிஹெச்ஹெச்எஸ் அப்படிங்கிறது சக்கரை மட்டும் கிடைக்கும் உங்களுக்கு. ரேஷன் பொருள் வேறு எதுவும்
எதுவும் அரிசி பருப்பு எதுனா கிடைக்காது. வெறும் சர்க்கரை மட்டும் மாதம் மாதம் அவங்க வாங்குவாங்க. அவங்களுக்கு வந்து சர்க்கரை மட்டும்தான் ரேஷன் சார்பில் கிடைக்கும். இதுவே என்பிஹெச்ஹெச் என்சி அப்படிங்கிறவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ரேஷன் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சலுகையோ இல்லை மானியத் தொகையோ இல்லை ஏதாவது உதவித்தொகை பொங்கலுக்காக சேலை வேஷ்டினா கொடுக்குறாங்கல்ல, இந்த மாதிரி எதுவுமே கிடைக்காது. இலவசம்னு சொல்லி ரேஷன் கார்டுக்கு கொடுக்கக்கூடிய எதுவுமே கிடைக்காது. அவங்க நான் ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு மெயினாக அந்த கார்டு கொடுக்கறதுக்கு ரீசன் அப்படிங்கிறது ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான். இப்போ நம்மளை காலேஜில் சேர்றோம் அப்படின்னா மெடிக்கல் ரிலேட்டடாக இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு பத்திரப்பதிவு பண்ணுறனாலும் சரி, இது எல்லாத்துக்குமே ரேஷன் கார்டு அப்படிங்கிறது ஒரு முக்கிய ஆவணமாக எடுத்துக்கப்படுது. அதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொடுக்கக்கூடியது தான் என்பிஹெச்ஹெச் என்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கார்டு அப்படிங்கிறவங்க. அவங்களுக்கு ரேஷன் பொருள் எதுவுமே கிடைக்காது. எப்போவுமே நீங்கள் புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறீங்க வாங்குறீங்க அப்படின்னா அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச்னு நான் சொன்னல இந்த 5 வகை ரேஷன் கார்டு, அதுக்கான சிம்பிள் அப்படிங்கிறத அங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச்னு பதிவிட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இந்த ரேஷன் கார்டுகள்லேயே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்கன்னு சொல்லக்கூடியது ஏஏஒய் வகை ரேஷன் கார்டு அப்படின்றவங்க. இந்த கார்டுக்கு மாதம் 35 கிலோ அரிசி அப்படிங்கிறது மத்திய அரசால் நம்மளுக்கு கொடுக்கப்படுது. இதில் தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் குறைந்த நபர்களாக இருந்தாலுமே உங்கள் வீட்டில் வந்து மாதம் 35 கிலோ அரிசி வாங்குறவங்களா கூட இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இனிமேலேருந்து உங்களுக்கு அந்த அரிசி கிடைக்காது. ஏன்னா குறைந்த நபர் கொண்ட நபர்கள் வீட்டுக்கு வந்து அதிகப்படியான அரிசி போகுது, அதிகப்படியான அரிசி தேவைப்படக்கூடிய வீட்டுக்கு குறைந்த அரிசி தான் போகுது அப்படின்னு மத்திய அரசு அப்படிங்கிறது இதை கண்ணோக்கில் கொண்டு இதில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. அது இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து அமுல்படுத்தவும் படுது. அதாவது ஒரு கார்டுக்கு, அதாவது ஏஏஒய் கார்டு வச்சுருந்தாலுமே உங்கள் வீட்டில் 2 நபர் தான் இருக்காங்கன்னா ஒரு நபருக்கு 7 கிலோ அப்படின்ற விதத்தில் மாதம் உங்களுக்கு 14 கிலோ அப்படிங்கிறது தான் இனிமேலேருந்து கிடைக்கும். இதுவே 5 பேருக்கு மேலே இருக்கும் ஆனால் ஏஏஒய் கார்டு தான் எங்களுது அப்படின்னா உங்களுக்கு வந்து 35 கிலோவுக்கு மேலே அரிசி அப்படிங்கிறது மாதம் மாதம் கிடைக்கும். ஆனால் ஒரு கார்டில் 2 பேர் தான் இருக்கீங்க, ஏஏஒய் வகை ரேஷன் அட்டையாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இனிமேலேருந்து 14 கிலோ தான். 2 பேர் இருந்தால் ஒரு ஆளுக்கு, அது 3 பேர் இருந்தீங்க அப்படின்னா அதில் 21 கிலோ வரும். ஒரு ஆளுக்கு 7 கிலோ. அதுதான் இனிமேலேருந்து ரூல்ஸ் அப்படிங்கிறது. இந்த மாதத்துலேருந்து இனிமேல் உங்களால் 35 கிலோ அரிசி அப்படிங்கிறத வாங்க முடியாது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த அறிவிப்பு அப்படிங்கிறது உங்களுடைய ரேஷன் அட்டையில் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்குமே அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கேஸ் பில் வேணும், இல்லை அப்படின்னா நம்மளோட ஆதார் அட்டை அப்படிங்கிறது வேணும். இது 2 இருந்தால் போதும். ஆனால் இப்போ என்ன புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா, உங்கள் கேஸ் பில் மட்டும் இல்லாமல் அது கூடவே உங்களுடைய அப்பாவுடைய கேஸ் பில்லும் தேவை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட மாமனார் மாமியாராக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா உங்களுடைய, அதாவது 2 பேருக்குமே, அது கேர்ளாக இருந்தாலும் சரி பாயாக இருந்தாலும் சரி, அவங்க வீட்டுக்கு கேஸ் பில் அப்படிங்கிறது அவசியம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக தான் இருக்குது. அண்ட் அடுத்த அறிவிப்பு அப்படிங்கிறது உயர்த்தப்பட்ட மகளிர் உரிமை தொகை ரூ. 2500 அப்படிங்கிறது தான். இது நீங்கள் மாதம் மாதம் வாங்கணும் அப்படின்னா இதுக்கு ஆதார் ஐடி, பேங்க் அக்கௌண்ட்டு, அதே மாதிரி மொபைல் நம்பர், இது 3 சரியாக இணைக்கப்பட்டிருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதே போல் இகேஒய்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கைரேகை பதிவு, இந்த முறையும் நீங்கள் பின்பற்றி இருக்கணும். இது எல்லாமே ரொம்ப முக்கியம். மாதம் மாதம் வாங்குறதுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கரண்ட்டில் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அதாவது மினிமம் பேலன்ஸ் அதில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மினிமம் பேலன்ஸ் இல்லாமல் உங்களுடைய அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆனாலும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொகை ஏறாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் மகளிர் உரிமை தொகை வரலன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி புதுசாக விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்கிறீங்க. நிறைய பேர் மனு தாக்கல் பண்ணியும் திரும்ப எனக்கு நிராகரிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு தகுதி இருந்தால் கட்டாயம் ஏற்றுப்பாங்க. நீங்கள் வந்து இப்போ திரும்ப அகைன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைன்லேயே இது வந்து அப்ளிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இ-சேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, ஒரு முகாம் அப்படிங்கிறது போடுறாங்க அப்படின்ட்டு. மாதம் மாதம் எல்லா ரேஷன் கடைகளையுமே 2 நாள் முகாம் அப்படிங்கிறது கம்பல்சரி தமிழக அரசு அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. அந்த முகாம்களில் நீங்கள் இலவசமாகவே உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் விண்ணப்பிக்கலாம். குறிப்பாக உங்களுக்கு ஏற்கனவே விண்ணப்பிச்சிருக்கீங்க, இன்னும் அந்த விண்ணப்பம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு தெரியல அப்படின்னாலும் உங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த முகாம் அப்படின்றத பற்றின விவரங்களை உங்கள் ரேஷன் ஊழியர்கிட்ட கேட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா தாலுக்கா ஆஃபீஸில் மாதமே இந்த முகாம் போடுவாங்க. அங்கே போய் என்னென்னு டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. யார் யார் இன்னும் விண்ணப்பிக்கலையோ தயவு செஞ்சு உடனே விண்ணப்பிச்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் கூடிய விரைவிலே உங்களுக்கு மாதம் 2500 போட போகிறாங்க. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 25,000 நீங்கள் வாங்கலாம். அதனால் தயவு செஞ்சு மகளிர் உரிமை தொகைக்கு யார் விண்ணப்பிக்கலையோ உடனே இ-சேவை மையத்து மூலியமாக ஆன்லைன்லேயும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இல்லை இந்த முகாம் பயன்படுத்தி அதுலேயும் விண்ணப்பிக்கலாம். உங்களோட மனுக்கள் நிராகரிக்கப்பட்டாலும் சரி, திரும்ப அகைனும் நீங்கள் ரிப்பீட்டடாக திரும்பவும் விண்ணப்பிக்க முயற்சி பண்ணுங்கள். ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, மாதம் 2500 அப்படிங்கிறது கூடிய விரைவிலே போட போகிறாங்க.
உங்களுக்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாவேகா அரசோடைய ஃபர்ஸ்ட் பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிறது இருந்தது. அதில் வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே மகளிர் உரிமை தொகை பற்றி கொடுக்கல. ஆனால் சட்டப்பேரவையில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது இந்த மகளிர் உரிமை தொகை தான். அதனால் கூடிய விரைவில் 2500 போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்று கூட சட்டப்பேரவையில் திடீர்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சர்ப்ரைஸாக வருஷத்துக்கு 3 சிலிண்டர் அப்படிங்கிறது ஃப்ரீயாக தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இலவச பயணம் அப்படிங்கிறது எல்எஸ்எஸ் பஸ்ஸு, டீலக்ஸ் பஸ்ஸு, அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் பஸ்ஸு, இந்த மாதிரி பஸ்ஸுகளில் எல்லாத்துலேயுமே பெண்களுக்கு இனிமேலேருந்து இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 2ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு இலவச பேருந்து பயணம் அப்படிங்கிறது அமல்படுத்தப்படுது. அண்ட் அன்னபூரணி திட்டம் அப்படிங்கிறது, அதாவது இந்த சூப்பர் 6 திட்டம் அப்படிங்கிறது தான். அதில் 3 சிலிண்டர் அப்படிங்கிறது வருஷத்துக்கு உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க, அதுவும் ஃப்ரீயாக. இது எப்போலேருந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் 2027 பொங்கல்லேருந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதனால் சர்ப்ரைஸாக உங்களுக்கு இந்த மாதம் சட்டப்பேரவையில் இந்த 2 அறிக்கை கொடுத்துருக்காங்கன்னா அடுத்த மாதம் உங்களுக்கு கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் இன்கேஸ் செப்டம்பர் 15ஆம் தேதி கூட உங்களுக்கு 2500 உயர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. வருஷத்துக்கு 25,000 வரைக்கும் உங்களால் வாங்க முடியும். அதனால் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற எல்லா பெண்களுக்கும் பொருளாதார ரீதியாக இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். தயவு செஞ்சு அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. இதே மாதிரி ரெகுலர் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழே 35 கிலோ அரிசி இருக்கிறவங்களுக்கு இனிமேல் ஒரு ஆளுக்கு 7 கிலோ அப்படின்ற பேசிஸில் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு அட்டைக்கு 2 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு இனிமேலேருந்து 14 கிலோ தான் அரிசி வரும். இதுவே 5 பேர் வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு 35 கிலோ வரைக்கும் அரிசி அப்படிங்கிறது வரும். இதுதான் இப்போ ரீசெண்டாக கொடுக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். இகேஒய்சி செய்யலைன்னா பிற்காலங்களில் உங்களுக்கு ரேஷன் தொடர்பான ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகாரப்பூர்வமாக பேர் நீக்கப்படும், ரேஷன் அரிசி தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி எதுவும் வரல. ஆனால் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி வட்டாரங்களில் பேசப்படுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டெய்லி இன்ஃபர்மேஷனுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினசரி அப்டேட் அன்னன்னைக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தகவல் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.